இப்பொழுது லுத்தரின் மரணம் குறித்ததான பாகத்தை நம்மோடு மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள இசைந்துள்ளார்கள். அலைகளை தாழ்த்தி ஆண்டை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின பொழுது நம்முடைய மன்னாவால் அவர்களை போஷித்தது போல இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற எங்கள் மீது நம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை அனுப்பி எங்களோடு கூட பேசுவீராக. ஆமென். தாமே வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க போல. கிட்டத்தட்ட 7 பாகங்களை பேசி முடிச்சுட்டாங்க. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசலாம்னு வந்திருக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடறேன். லுத்தருடைய மரணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அவர் பிறந்தாரு, அவர் வாழ்ந்தாரு, அவர் அநேக சீர்திருத்தங்களை செய்தார். ஆனாலும் அவர் மரணத்துக்கு பிற்பாடு ஏற்படுகிற ஒரு காரியம் தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போகிறோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் அற்பமா தான் இருந்தது. அவர் சாதாரண ஒரு குடும்பத்துல தான் பிறந்தாரு, சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. நம்மளை போல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவங்க அப்பா ஒரு சுரங்க தொழிலில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க நாடு பெயர்ந்து போய் அங்கே இந்த ஸ்பெயின் தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஜெர்மனி தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஆனால் அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சம்பூர்ணமாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முடிவுக்கு பிற்பாடு அநேக ஊழியங்கள் எழும்பினது, அநேக சபைகள் எழும்பினது, அநேக திருச்சபைகள் நம்ம எழும்பினாங்க. அவர் கிட்டத்தட்ட 1945ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான நூல்களை எழுதியிருக்கிறாங்க. 70க்கு அதிகமான கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவருக்கு என்னாச்சுன்னா வயசு ஆக ஆக அவருக்கு சில பலவீனங்கள் அவர் ஆட்டி படைக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவி ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கு. எதை குறித்துனா திருச்சபை குறித்ததும் ஊழியத்தை குறித்தும் அவர் ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்ன பண்ணுதுன்னா அவர் அதை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திரு ஜெபம் சொல்லி ஆண்டவர் நம்ம சீஷர்களை பார்த்து சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆவி உற்சாகமாக தான் இருக்கும். நான் ஜெபம் பண்றேன், நான் வேத வாசிக்கிறேன், நமக்கு உற்சாகமாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய மாம்சம் இந்த வியாதினால பலவீனப்பட்டு அவர் அதை செய்யக்கூடாதபடிக்கு ரொம்ப சோர்ந்து போய்கிறார். அவருக்கு இருதயத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, சுவாச பிரச்சனைகள் இருக்கிறது, முடக்குவாத பிரச்சனைகள், இப்படி அநேக பிரச்சனைகளால அவர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை கூட அப்படி ஆவி எப்படி மாறுதுதான் எப்படியாச்சும் திருச்சபைகளை மாற்றணும், எப்படியாச்சும் திருச்சபையில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும், எப்படியாச்சும் திருச்சபையில் ஒரு சீர்திருத்தலை உண்டாக்கணும் சொல்லி அவருடைய உள்ளத்துல ஆவி அவர் ஏவிக்கிட்டே இருந்ததான். அந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட 1946ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் பிறந்த ஊரான அந்த ஐஸ்லபன் பகுதியில் 2 பிரபுக்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த சண்டை நடக்கும்போது என்ன பண்றாங்க, லுத்தரை கூப்பிடுறாங்க. அவர் கூப்பிடுங்க, அவர் சமாதானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல லுத்தரை கூப்பிடுறாங்க சமாதானம் பண்ணுகிறதுக்கு. ஆனால் அவர் போகிறதுக்கு தடுக்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு வெள்ளம், அந்த ஆற்றை கடந்து அந்த ஊரு போனோம். ஆனா போக முடியல. அவர் என்ன பண்றாருன்னா அங்கேயே தங்கி இருந்து நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம் தெரியுங்களா, சரி மழை வந்திருக்கு, வெள்ளம் வந்திருக்கு, நம்ம நாளைக்கு போலாம், 4 நாள் கழிச்சு போலான்னு சொல்லலாம். ஆனா லுத்தர் பண்ணல. அந்த இடத்துல போய் சமாதானம் பண்ணி முடிச்சுட்டு தான் அவர் வீட்டுக்கே போகிறாரு. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி என்ன பண்றாருன்னா அவருடைய 4 நாள் அவருடைய உடல் ரொம்ப சோர்வடைஞ்சு அவர் தூங்குறது போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போப் கிட்ட மட்டும் தான் அவர் அதிகாரம் இருந்தது. என்னன்னா பாவம் மன்னிப்பு சீட்டு வாங்கினா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியுன்ற ஒரு நிச்சயம் இருந்தது. ஆனால் அப்போ மார்ட்டின் லூத்தருக்கு என்ன விசுவாசம்னா இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரிச்சாரு, நான் இப்ப கண்ண முடினா கூட நான் அவரோட பரலோகத்தில் இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவர்களும் இருந்ததுனால அவர் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாராம். நான் இப்ப மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என் ஆண்டவர் என்ன அழைக்க போறாரு, நான் அவரோட சமூகத்தில் போய் நான் இலைப்பாற போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட கூட இருக்கிற பார்த்து சுவிசேஷத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா போப்பும் அங்க இருக்கிற சார்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா சுவிசேஷத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தின் மேலேயும் சபைகள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, சபைகள் சீர்த்து அடையணும்னு சொல்லி அந்த எண்ணத்திலேயே அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக மிஷினரிமார்கள், அநேக ஊழியர்கள் நம்முடைய பகுதிக்கு நீங்க கிட்டத்தட்ட கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான லுத்தரன் சபை விசுவாசிகள் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க.
எவ்வளோ பேர் நம்ம தேசத்துக்கு வந்து மொழி தெரியாம, பாஷை தெரியாம, அவங்க கலாச்சாரம் தெரியாம வந்து அடிபட்டு நமக்காக இந்த சுவிசேஷத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை தான் மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, நீங்க சுவிசேஷத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு. வேதவசனம் ரொம்ப அழகா சொல்லுதுல, மத்தேயும் மார்க் லூக்கால சொல்லப்பட்டிருக்குதுல, நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை அவர் ரொம்ப அதிகமா வந்து உள்ளுக்குள்ள அவர் ஏவிட்டதுனால நீங்க போய் போப்பு கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்ல பண்ணுங்க, சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. இந்த நாள்களில் அவருக்கு என்னன்னா உடல் ரொம்ப உபாதைகள் அதிகமானதுனால அவர் திரும்ப என்ன பண்றாரு, ரொம்ப சோர்வடைஞ்சு அவர் மரணத்துக்கு நேராக உள்ள போகிறாரு. அப்போ அவர் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய கைகளை என்னை ஆவியை ஒப்புவிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏசப்பா எப்படி அவருடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னாரோ, எப்படி ஸ்தேவான் நம்முடைய கைகளில் என்ன ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னாரோ, அதே போல மார்ட்டின் லூத்தர் கூட என்ன பண்ணாருன்னா, பிதாவே நம்முடைய கைகளில் என்ன ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ண மூடுறாரு. அதுக்கப்புறம் நடந்த சரித்திரங்கள் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் 20ஆம் தேதி வந்து அவர் மரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பிறந்த பட்டணமாகிய அந்த ஐஸ்லெபன் பகுதியிலிருந்து அவர் வந்து விட்டன்பர்க் பக்கத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட 3 ஆராதனைகள் நடக்கிறது. அந்த 3 ஆராதனைகள் அங்கே இருக்கிற அவர் கூட இருக்கிற யோனா சாஸ்திரி, அப்புறம் அங்கே இருக்கிற வந்து பூகோல்தான் அப்படிங்கிற ஒரு சில வேத சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 அடக்க ஆராதனைகள் அங்க நடத்துறாங்க. சரி, ஓகே, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அந்த பிரசங்கம் பண்ண அந்த பீடத்திலே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிட்டாங்க. சோ இதுல இருந்து நாம என்ன கத்துக்க வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் மரிச்சிட்டாரு, அவர் சீர்திருத்தம் பண்ணிட்டாரு. ஆனா நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? இதுதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. அவர் எப்படி உலகமெங்க போய் சகல ஜனங்களை சுவிசேஷத்தை பரப்புங்கன்னு சொன்னாங்களோ, அதே போல நாம் கூட நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்றதை விட்டுட்டு நம்ம உலகமெங்க போய் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து நிறைய கோவமா நிறைய விஷயங்களை பேசினாங்க. நம்முடைய சபை இப்படி ஆயிடுச்சு, நம்முடைய ஹாஸ்டல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நல்லா கோவமா பேசினாங்க. எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குதா இருக்கு. எல்லாமே ஜெபம் தான் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ணா மட்டும் தான் கர்த்தர் நமக்கு அதுக்கான விடிவு காலத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, உலகமெங்க போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஏன்னு சொன்னா நம்ம சபையில வந்து இப்போ முன்ன மாதிரி சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது இல்லை. அது சுவிசேஷம் என்பது சுவிசேஷம் அறிவிக்கிறது எனக்கு வந்து என் மேல் வந்து கடமை. அது எந்த சமயம் வாழ்ந்தாலும் சரி, எந்த சமயம் வாக்கிட்டாலும் சரி, நான் உலகமெங்கும் போவேன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இந்த நாள்ல வேணும். மார்ட்டின் லூத்தர் வந்தாரு, சீர்திருத்தம் பண்ணிட்டாரு. இதை கேட்டு நான் வீட்டுக்கு போறது இல்லாம, இதுக்கப்புறம் நான் மார்ட்டின் லூத்தர் செய்தது போல சீர்திருத்தங்களை என்னுடைய தேசங்களிலே, என்னுடைய பட்டணங்களிலே, என்னுடைய திருச்சபையில நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு கூட. ஏன்னா அவர் அதான் சொன்னாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னா நாம கூட இந்த உலகத்துக்கு போயிட்டு நமக்கு அநேக உபத்திரங்கள் வரும், இன்னல்கள் வரும், போராட்டங்கள் வரும், சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு அநேக தடைகள் வரும். ஆனாலும் விசுவாசத்தினால நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சபையுடைய எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரண பாகத்தை மிக தெளிவாகவும் மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் அப்டேட்டட் காரியங்களை குறித்தும் மிக ஆசீர்வாதமாய் நமக்கு பகிர்ந்தளித்த மிஸ்டர் ஜெயக்குமார் நன்றிகளையும் சோசனைகளையும் அவருடைய துணைவியாருக்கும் எங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக்